परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். குட் மார்னிங் சார். அந்த சூசைட் கேஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சா? வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். 307. எஸ் சார். வாயா. ஏதாவது சொன்னாரா? இல்லை சார், வாயே திறக்க மாட்டேன்றார் சார். எஃப்ஐஆரில் என்ன எழுதுறதுன்னு தான் தெரியல. என்னையா சார், சொல்லுங்க சார். இப்படி மௌனமா இருந்தா எப்படி சார்? எங்களுக்கு சொல்லனாலும் உங்க ரசிகர்களுக்காக சொல்லுங்க சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸும் பப்ளிக்கும் எங்களை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் பதில் சொல்லட்டும்? ஏதாவது பேசுங்க சார். நாங்க எஃப்ஐஆர் போட்டு உங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணோம் சார். நீங்க ஏதாவது சொன்னாதானே நாங்க அதெல்லாம் செய்ய முடியும். யோ 307 சார், எஃப்ஐஆர் எடுத்துட்டு வாயா. இந்தாங்க சார். சொல்லுங்க சார், இதுல நான் என்ன எழுதட்டும்? என்ன சார் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்க?
சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் சார். இவர் எப்படி பேச வைக்கிறதுனே தெரியல சார். என்னையா இந்த ஆளு. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. ரகு உடம்புக்கு முடியாம கிடந்து செத்து போயிருந்தா கூட விட்டு தொலைச்சிருக்கலாம். இப்படி அநியாயமா சுட்டு கொண்டுட்டானுங்களே படுபாவிங்க. அவனுங்க உருப்பிடுவானுங்களா? அவனுங்க குடும்பமே விளக்காம போயிடும். அவன் இருந்திருந்தா எத்தனை விருதுகளை வாங்கி இருப்பான். எல்லாத்துக்கும் குடுப்படை இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி இருந்திருந்தா கூட அதுங்களை பார்த்தாவது நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். அதுக்கும் வழி இல்லாம அவன் வம்சமே அழிஞ்சு போயிடுச்சு. நாங்க என்னதான் பண்ணுவோன்னு தெரியலையே. கடவுளே, இத நினைச்சா என் மனசு தாக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. பாடி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். மேடம், இந்த ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுங்க. இப்ப பாடி வந்துடும், வாங்கிக்கங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. ஐயோ ரகு, அம்மா. மேடம், முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வேண்டாம், இந்த நிலைமையில அவன் முகத்தை என்னால பார்க்க முடியாது. விட மாட்டேன். என் தம்பியை இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த சந்திரசேகரன் விட மாட்டேன், அழிப்பேன். அவன் பேரு, புகழ், உயிர் எல்லாத்தையும் அழிப்பேன். இது என் தம்பி மேல சத்தியம் இல்ல, சபதம். இந்த வயசுல 22 தடவை ஜெயிலுக்கு வந்துட்டு சாராயம் காசு, பிட் பாக்கெட் அடிக்கிறது, மொள்ள மாதிரி வேற எல்லா வேலையும் இனிமே செய்வியாடா. இனிமே நீ வெளியில போகாத அளவுக்கு உள்ள தள்ளாதான்டா சரியா இருக்கும். போடா உள்ள. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சந்திரசேகர் சாரை பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க. என்னோட லாயர் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. இது இருக்கு சார். இந்தாங்க. நாங்கள் கேட்டே எதுவும் சொல்லலை. நீங்கள் கேட்டு என்ன சொல்ல போகிறாரு? ஏன் சார் இப்படி விரக்தியாக பேசுகிறீங்க? விரக்தி தான். வெறும் பேப்பரில் கையெழுத்து போட்டார். நான் எஃப்ஐஆரில் என்னன்னு எழுதுறது? அவர் பாட்டு கையெழுத்து போட்டு போய் படுத்துக்கிட்டாரு. நீங்களே கேட்டு சொல்லுங்க. விஐபிங்கிறதுனால சும்மா இருக்கோம். வேற ஆளாக இருந்தால் விசாரிக்கிற முறையே வேற. போங்க. வாங்க சார். சார் சார் வணக்கம் சார். சார், இவர் தான் மிஸ்டர் நாராயணன். உங்களுக்காக வாதாட போற வக்கீல், ஃபேமஸ் லீடிங் கிரிமினல் லாயர். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்லலாம் சார். நீங்க ஏதாவது பேசினாதான் அவரால் உங்களை ஜாமீன்ல எடுக்க முடியும். ஆமா சார். நீங்க இப்படி மௌனமா இருந்தா எப்படி? வாயை திறந்து பேசுங்க. அப்பதான் நாங்க ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ண முடியும். விஜய்,
இவரை கூட்டிட்டு போ. நாளைக்கு கோர்ட்ல சந்திப்போம். என்ன சார் ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை சார். கோர்ட்டில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டார். அப்படியே சொன்னாரு? அவர் சொன்னதை தான் சார் சொன்னேன். எனிவே தேங்க்ஸ், நாங்கள் கிளம்புறோம். வரேன் இன்ஸ்பெக்டர். ஹலோ ஹலோ சார், கிளம்பிட்டாங்களா? நீங்க யார் பேசுறது? சார், நான் ஆஃபீஸ் மேனேஜர் பேசுகிறேன். ஆல்ஃபா சாஃப்ட்வேர் கம்பெனி டெண்டர் எடுக்கிற மேட்டரை அமௌண்ட்டை நோட் பண்ணணும். அது விஷயமா சார் கிட்ட பேசணும். இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். ஃபாரின் ட்ரிப் நல்லபடியா இருந்ததா சார்? சூப்பர். ஏதாவது மேட்டர் இருக்கா? இருக்கு சார். ஆல்ஃபா சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் டெண்டர் விஷயமா நீங்க தான் முடிவெடுக்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார். சரி, அப்புறம்? மார்னிங் 11 o'clock நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட மீட்டிங் இருக்கு சார். சரி, விஜய் எங்க? சார், அவரு சந்திரசேகர் சார் கேஸ் விஷயமா அணிஞ்சிட்டு இருக்கார் சார். 20 நாளா ஆஃபீஸ் பக்கமே வரதில்லை சார் அவரு. ஏன் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? இல்ல சார், அவர் என்னோட பாஸ் சார். சொல்லப்போனா நீங்க கார்மெண்ட்ஸ் பக்கமே வரதே இல்ல. அவர் தான் சார் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. சரி, இப்ப என்ன சொல்ல வர? ஒரு பாஸ பத்தி ஒரு சர்வெண்ட் எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு இருக்காது. இல்ல, அது வந்து சார், ஒரு அப்பா கிட்ட பையனை பத்தி சொல்றதா நினைச்சு கூட சொல்லிருக்கலாம்ல. பல வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேன். அதுல எத்தனை பிசினஸ் இருக்கு, அதுல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். விஜய் எக்ஸ்போர்ட்ஸ், விஜய் கார்மெண்ட்ஸ், விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன், விஜய் என்டர்பிரைசஸ், விஜய் டிரான்ஸ்போர்ட்ஸ், இப்படி 12 கம்பெனி இருக்கு சார். எனக்கு அப்புறம் என் பிசினஸை பாத்துக்க வேண்டியது என் பையன் விஜய் தான். அவன் இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாது. ஓகே, நீ ஒரு மேனேஜர், உன்னால என்ன செய்ய முடியும்? நீ போகலாம். ஹாய் டேட், எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? நேத்து நைட் தான் வந்தேன். நாம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். சாரி டேட், ஒரே பிரச்சனை, நிறைய வேலைகள். இப்போ உடனே வீட்டுக்கு வர முடியுமா? இல்லை டேட், அர்ஜென்ட் ஒர்க்கா லாயரை பார்க்க போயிட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சோன்னே வந்துடுறேன் டேட். See you டேட். வணக்கம் சார். வாங்க சார். சந்திரசேகர் சாரோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? அவர் தான் ஜாமீனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. ஏன் சார்? இதை பாருங்க, அவங்க ஆளுங்க கிட்ட என்ன கேட்டாலும் அவரை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. இந்த நிலைமையில ஜாமீனுக்கு எப்படி சார் அப்ளை பண்ண முடியும்? இதை பாருங்க, இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரிஞ்சா பேப்பர், டிவி, மீடியான்னு பப்ளிசிட்டி பண்ணி கலக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, இந்த கேஸ் விஷயமா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன். அதுக்கு மேல சந்திரசேகர் சார் கையில தான் இருக்கு. நல்ல வேலை அந்த ஆடவன் கையில இருக்குன்னு சொல்லாம விட்டீங்களே. சரிங்க சார், நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம். நான் வரேன். ஓகே, பார்க்கலாம். மாதவி, முடிஞ்சு போனதை பத்தி கவலைப்படாதம்மா. ரகுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சிடலாமா. என்னம்மா, ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுமா, இல்லைன்னா ஒண்ணு அழுதுடு. மனசுல இருக்கிற பாரமாவது குறையும். பாரமா? எனக்கா? இப்ப என் மனசுல ஒரே எண்ணம் தான் இருக்கு. எஸ், ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா, நம்ம தலைமுறையை தலையெடுக்காம தடுத்தவங்களுக்கெல்லாம்
ஒரு முடிவு கிடைக்க போகுது. அந்த சந்திரசேகர் சாக போறான். சட்டத்துக்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டாலும் இந்த மாதவி கிட்ட அவன் தப்பிக்க முடியாது. தப்பிக்கவே முடியாது. என்னைக்கு அவன் உடம்பு மண்ணுக்குள்ள போதோ அன்னைக்குதான் என் தம்பியோட அஸ்தி கடல்ல கரையும். இது என் தம்பி மேல சத்தியம். சத்தியம். மாதவி அழாதம்மா. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டானே. அல்பாயுஸ்ல போயிட்டானே. மாதவி அழாதம்மா. மாமா ஹலோ டேட். வாங்க சார், உட்காருங்க. சாரி டேட், என்னால் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எக்ஸ்கியூஸ் டேட். ஒரு அப்பா தான் பையனை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்படித்தானே? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க டேட். சந்திரசேகர் சார் இப்போ ஜெயிலில் இருக்காரு. அவரை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். இப்போ எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். விஜய், ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரசேகரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நீயும் ஒருத்தன், அவ்வளவுதான். டேட், நான் ரசிக மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நல்ல வெல்விஷரும் கூட. நிறுத்து. அவருக்காக கஷ்டப்பட உன்னை விட்டா வேற ஆளே கிடையாதா? பிலிம் இண்டஸ்ட்ரி என்ன வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்கு? இத பாரு, என்ன பொறுத்த மட்டும் அந்த சந்திரசேகர் ஒரு கொலகாரம் தான். தான் அசிஸ்டன்டோட வளர்ச்சி பிடிக்காம சுட்டு கொண்டு இருக்கான், அதுவும் பப்ளிக்கா. 10 ரூபா பாக்கெட்ல இல்லைன்னா என்ன கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுரா. நீ பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன். நான் அப்படி இல்லை. இதே சென்னையில 1 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு என்னோட உழைப்பாலும் திறமையாலும் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோட வேர்வையில கிடைச்சது. உனக்கு இந்த பணத்தோட அருமை தெரியாதுரா. இல்லப்பா, எனக்கு பணத்தோட அருமை தெரியாம இருக்கலாம், ஆனா மனுஷனோட அருமையும் அன்பும் நல்லாவே புரியும். ஒரு இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அவர் தங்கச்சி செத்து 20 நாள் தான்ப்பா இருக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க விஜய், பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். வைத்தியம் பார்க்க பணம் இல்லாம உங்க அம்மா கை குழந்தையா உன்னை விட்டுட்டு சாகும்போது அந்த மரணம் என்னை எவ்வளவு பாதிச்சிருக்கு தெரியுமா? விஜய், உன்ன மாதிரி அதையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை இல்ல. பணத்து மேல இருந்த வெறி, என்னோட உழைப்பு, இதெல்லாம் தான் இந்த சமுதாயத்துல எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல டேட். நாம என்ன மிருகமா உணர்ச்சியை வெளியே காட்டாம சாகிறதுக்கு? பணம் மட்டும்தான் வாழ்க்கையா டேட்? எஸ், பணம் மட்டும்தான் வாழ்க்கை. பணம், புகழ், பதவிக்கு முன்னாடி இந்த உலகமே மண்டியிடும். உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது டேட். இத பாரு, வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில குறிக்கோளா இருக்கணும். வியாபாரங்கிறதே ஒரு யுத்தம். இது மந்திரத்தால ஜெயிக்கிற விஷயம் இல்ல, மனிதனோட தந்திரத்தால ஜெயிக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேக்னட்டா உன்னை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். போதும் டேட், இப்ப இருக்கிற சொத்தை 2-3 தலைமுறைக்கு சேரும். இனிமே யாருக்காக எதுக்காக நீங்க சம்பாதிக்கணும்? டேய், இந்தியாவில் இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய விஐபி வரிசையில நானும் ஒருத்தனா இருக்கணும். என்னுடைய வாரிசா ஒன்ன உருவாக்கணும். நீங்க வேணும்னா ஒரு பிசினஸ் மேனா இருங்க, நான் ஒரு மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன். டேய், நாளையில இருந்து நீ என் கூட ஆபீஸ்க்கு வரேன். சாரி டேட், சந்திரசேகர் சார் வெளியே வர வரைக்கும் என்னால் ஆபீஸ்க்கு வர முடியாது. சந்திரசேகர், சந்திரசேகரை, 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 சந்திரசேகர்,
இன்னைக்காவது சந்திரசேகர் வாயை திறந்து பேசணும். கொலைக்கான மோட்டிவேஷன் என்னன்னு தெரியணும். அவர் மௌனத்தோட அர்த்தம் நல்லா பழகின எனக்கு என்ன புரியலையே சார். ஒரு லாயரா நான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னா அவர் கோஆபரேட் பண்ணி ஆகணும். புரியுது சார். பட் அவர் எப்படியாவது ஜாமீனை வெளியே எடுத்தே ஆகணும். பாத்தீங்களா அவங்க ரசிகர்களோட நிலைமைய. சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகர் சார் இதெல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது. போங்க சார், போங்க சார், சொன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம் பேச அலோ பண்ணுங்க சார் ப்ளீஸ். சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகரை சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகரை சந்திரசேகரை. இப்ப என்ன சார் ஆச்சு? வாய மூடுறா. முதல்ல உனக்கு என்ன ஆக போகுதுன்னு பாடுறா. ஏன்டா இது மாதிரிலாம் பண்றீங்க? யோ பைத்தியமா உனக்கு? படிச்சவன் தானே நீ? உடம்பு நீ எரிச்சுக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் எவையா காப்பாத்துறது? என்ன பத்தி கவலை இல்ல சார். அவரோட தீவிர ரசிகன்னா அவரோட இசை உலகம் பூரா பரவணும் சார். அவரை எப்படியாவது வெளியே எடுக்க சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சார். முதல்ல உன்னை ஜாமீன்ல எடுக்க பாக்குறேன் சார். அதெல்லாம் வேண்டாம் சார். முதல்ல அவரை ஜாமீன்ல எடுக்க சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க சார். சந்திரசேகர் வாழ்க. சந்திரசேகர் 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 சந்திரசேகரை சந்திரசேகர் சந்திரசேகரை சந்திரசேகர் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அரசு தரப்பு வக்கீல் தன் வாதத்தை தொடரலாம். மை லார்ட், குற்றவாளி கூண்டில் இருக்கும் சந்திரசேகர் வாக்குமூலம் தர மறுக்கிறார். நடந்த கொலை பற்றி ஏதாவது தெரிந்தால்தான் இது பற்றி விரிவாக பேச முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மை லார்ட். மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் மௌனமாக இருப்பது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த கேஸ் சம்பந்தமாக நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். குற்றவாளி என கருதப்படும் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு இந்த கோர்ட் ஒரு வாய்ப்பளிக்கிறது. மயிலார், இந்த கொலை பத்தி நான் சொல்றது என்ன இருக்கு? நானே என் கையால, என் கை துப்பாக்கியால ரகுராம சுட்டு கொண்டேன். அதை இந்த உலகம் பூரா இருக்க டிவில லைவா பார்த்திருக்காங்க. இதுக்கு போய் எதுக்கு விசாரணை? எதுக்கு இந்த கோர்ட்? தயவு செய்து எனக்கு மரண தண்டனை கொடுங்க. எனக்கு மரண தண்டனை கொடுங்க. நான் வாழ விரும்பல, நான் சாகணும். வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம்.